வணக்கம். நம்ம உடம்புக்குள்ள நமக்கே தெரியாம சில ரகசிய உதவியாளர்கள் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க இல்லனா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க தான் வைட்டமின்கள். வாங்க இந்த பகுதியில அவங்கள பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த கேள்விக்கு வருவோம். நம்ம உடம்பு சரியா இயங்குறதுக்கு காரணமான ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த ரகசிய வேலையாட்கள் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கதான் வைட்டமின்கள். சரி, வைட்டமின்கள்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம வளர்ச்சிக்கும் ஊட்டச்சத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான சில கரிம பொருட்கள். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, இவ்ளோ முக்கியமான இந்த வைட்டமின்களை நம்ம உடம்பாலே தயாரிக்க முடியாது. அதனாலதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தான் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட். முதல்ல வைட்டமின்கள்னா என்னன்னு பாப்போம். அப்புறம் அதோட 2 முக்கியமான வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொழுப்புல கரையிற வைட்டமின்கள், நீர்ல கரையிற வைட்டமின்கள்னு ஒவ்வொன்னா அலசுவோம். கடைசியா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தோட முடிப்போம். ரெடியா? ஓகே, இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லா வைட்டமின்களும் ஒண்ணு கிடையாது. அதுங்க எப்படி கரையுதுங்கிறத வச்சு அதை 2 பெரிய குடும்பமா பிரிக்கிறாங்க. ஒன்னு கொழுப்புல கரையிறது, இன்னொன்னு தண்ணில கரையிறது. வாங்க அந்த 2 குடும்பத்தையும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த 2 வகைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கொழுப்புல கரையிற வைட்டமின்கள், அதாவது ஏ, டி, இ, கே, இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புல போய் ஸ்டோர் ஆகிடும். ஆனா தண்ணில கரையிற வைட்டமின்களான பியும் சியும் அப்படி இல்ல. அதெல்லாம் உடம்புல சேமிக்கப்படாது. நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை சிறுநீர் வழியா வெளியேற்றிடும். இதனால என்ன தெரியுமா, இந்த பி, சி வைட்டமின்களை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, வாங்க நம்மளோட முதல் குடும்பத்தை போய் பார்க்கலாம். அதுதான் கொழுப்புல கரையிற வைட்டமின் குழு. இதுல ஏ, டி, இ அப்புறம் கேன்னு 4 முக்கியமான மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செய்யறாங்கன்னு தனித்தனியா பார்க்கலாம். நாம இனிமே பார்க்க போற எல்லா தகவலும் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த அட்டவணையில இருந்து தான் நேரடியா எடுக்கப்பட்டது. இதனால நாம பேசுற விஷயங்கள் எவ்வளவு உண்மையானதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த குழுவுல நம்ம பார்க்க போற முதல் ஆள் வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏன்னு சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது 2 விஷயம். ஒன்னு நம்ம கண்ணு, இன்னொன்னு கேரட். அது ஏ அப்படின்னு இப்ப பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு குறிப்பா நைட் டைம்ல இல்லனா மங்கலான வெளிச்சத்துல கூட நல்லா தெரிய வைட்டமின் இ ரொம்ப முக்கியம். அது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளப்பா வச்சுக்கவும் இது உதவுது. ஒருவேளை இது நம்ம உடம்புல குறைஞ்சு போச்சுனா அப்போதான் மாலைக்கண் நோய் வரும். அதாவது சாயங்காலம் ஆனா பார்வை மங்கிடும், நம்ம தோலும் வறண்டு போயிடும். அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சன்ஷைன் வைட்டமின், அதாவது வைட்டமின் டி பத்தி பார்க்கலாம். நம்ம எலும்புகளுக்கு இது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? நம்ம எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க கால்சியம் தேவைன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த கால்சியத்தை நம்ம உடம்பு சாப்பாட்டுல இருந்து உறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சாவி வேணும் இல்லையா? அந்த சாவி தான் வைட்டமின் டி. நம்ம வெயில்ல நிக்கும்போது நம்ம தோலே இதை தயாரிச்சுக்கிறதால தான் இதுக்கு சூரிய ஒளி வைட்டமின்னு பேரு. இது குழந்தைங்களுக்கு குறைவா கிடைச்சா ரிக்கெட்ஸ்னு ஒரு நோய் வரும். அதனால அவங்க எலும்புகள் வளைஞ்சு போகும். ஓகே, கண்ணுக்கும் எலும்புக்கும் தேவையான வைட்டமின்களை பார்த்துட்டோம். இப்போ நம்ம உடம்புல இருக்க செல்களை பாதுகாத்து இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான வைட்டமின் இ பத்தி தெரிஞ்சுக்கலாம். வைட்டமின் ஈக்கு 2 முக்கியமான வேலைங்க. ஒன்னு இனப்பெருக்க ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது. இதோட குறைபாடு சில சமயம் மலட்டுத்தன்மைக்கு கூட காரணமாயிடலாம். 2வது முக்கியமான வேலை நம்மளோட தசைகளையும் நரம்பு மண்டலத்தையும் எந்த பாதிப்பும் வராம ஒரு பாதுகாவலன் மாதிரி பாத்துக்கிறது. இந்த கொழுப்புல கரையிற குடும்பத்தோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வைட்டமின் கே. இவரை நம்ம உடம்போட ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அது எப்படின்னு சொல்றேன். நமக்கு எங்கேயாச்சும் அடிபட்டு ரத்தம் வந்தா கொஞ்ச நேரத்துல அந்த ரத்தம் நின்னுடுது இல்லையா? அதுக்கு காரணம் இந்த வைட்டமின் கே தான். இது ரத்தத்தை உறைய வச்சு ரத்தப்போக்க நிறுத்துது. ஒரு இயற்கை பேண்டேட் மாதிரி. ஒருவேளை இது உடம்புல குறைவா இருந்தா ரத்தம் உறைய லேட் ஆகும். சின்ன காயம் கூட பெரிய பிரச்சனையா மாறிடும். சரி, ஒரு டீமை பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது தண்ணில கரையிற விட்டமின்களான பி மற்றும் சி பத்தி. ஞாபகம் இருக்கட்டும், இதெல்லாம் உடம்புல ஸ்டோர் ஆகாது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வைட்டமின் ஆரஞ்சு பழம்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர வைட்டமின் சி பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தோல், எலும்பு, பல்லு இது எல்லாத்தையும் ஒன்னா பிடிச்சு வைக்கிற ஒரு பசை மாதிரி ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு பேரு கொலாஜன். அந்த கொலாஜனை ஆரோக்கியமா பாத்துக்கிறது தான் வைட்டமின் சியோட முக்கிய வேலை. அதனாலதான் அடிபட்டா காயம் சீக்கிரம் ஆறவும் இது உதவுது. இது குறைஞ்சு போனா ஈறுகள்ல ரத்தம் வர மாதிரி அறிகுறிகளோட ஸ்கர்வின்னு ஒரு நோய் வரும்.
அடுத்து வைட்டமின் பி. ஆனா ஒரு நிமிஷம், இது ஒரே ஒரு வைட்டமின் இல்ல, இது B1, B2, B6ன்னு பல வைட்டமின்கள் சேர்ந்து ஒரு பெரிய டீம். அதனாலதான் இத வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்றோம். இவங்க எல்லாரும் பெரும்பாலும் ஒன்னா சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. இந்த வைட்டமின் பி டீம் ஒரு மல்டி டாஸ்கிங் டீம் மாதிரி. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை எனர்ஜியா மாத்துறது, நம்ம நரம்பு மண்டலம் சரியா வேலை செய்ய உதவுறது, ரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்குறதுன்னு இதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இதுல எந்த பி வைட்டமின் குறையுதோ அதை பொறுத்து பெரி ரத்த சோகை இல்லனா உதட்டு ஓரத்துல வெடிப்பு வர்றதுன்னு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். சரி, இவ்ளோ நேரம் ஒவ்வொரு வைட்டமினா தனித்தனியா பார்த்தோம். இப்போ இத எல்லாத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இந்த பகுதியோட முக்கியமான டேக்கவே இதுதான். நம்ம உடம்ப ஒரு பெரிய ஜிக்ஸா பசல்னு நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு வைட்டமினும் அதுல இருக்க ஒரு முக்கியமான துண்டு. எந்த ஒரு வைட்டமினும் மத்ததை விட சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லா வைட்டமின்களும் சரியான அளவுல இருந்தாதான் நம்ம ஆரோக்கியம்ங்கிற அந்த முழு படமும் அழகா உருவாகும். ஒன்னு மிஸ் ஆனாலும் அந்த படம் முழுமையடையாது. கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க தினமும் சாப்பிடுற சாப்பாட்டுல நாம இப்போ பேசின இந்த எல்லா அத்தியாவசிய வைட்டமின்களும் உங்களுக்கு சரியான அளவுல கிடைக்குதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க உணவு பழக்கத்தை பத்தி நீங்களே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு.